ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுகளும் செயல்பாடுகளும் அரசியல் களத்தில் புகைச்சலை கிளப்பியதோ இல்லையோ, அவரது சொந்த குடும்பத்தில் நன்றாக புகைந்திருக்கிறது என்பதனை நம்மால் அறிய முடிகிறது. சூரிய வம்சம் படத்தில் ஒரே பாடலில் ஓஹோ என வரும் சரத்குமாரே அரசியலில் செல்ஃப் எடுக்காமல் பாஜகவில் ஐக்கியமாகிவிட்ட நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் அர்ஜென்ட் அரசியல் எல்லாம் வெற்றி பெறுவது சந்தேகமே. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவுக்கு தேர்தல் வியூக பணிகளை மேற்கொண்டு வந்த ஆதவ் அர்ஜுனா திடீரென விசிகவுக்கு தாவி நேரடி அரசியலில் என்ட்ரி கொடுத்தார். கட்சியில் இணைந்ததுமே பொதுச் செயலாளர் பதவி, மக்களவை தேர்தலில் சீட்டு என அதீத ஆசையில் டிமாண்ட் வைத்த நிலையில் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவி மட்டுமே மிஞ்சியது. இருந்தாலும் கிடைத்த பதவியை வைத்துக் கொண்டு ஊடக வெளிச்சம் பெற முயன்ற ஆதவ் அதற்காக கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் திமுகவையே சீண்டி பார்த்தார். அரசியலுக்கு வந்த சில நாட்களிலேயே ஆதவிற்கு பதவியை பரிசாக தந்ததிலேயே அப்செட் ஆன சீனியர் சிறுத்தைகள் ஆதவின் திமுக எதிர்ப்பு பேச்சை கேட்டு மேலும் கொதித்து விட்டனர். குறிப்பாக கட்சியின் சீனியர்கள் சிலரை பெயர் குறிப்பிடாமல் திமுகவின் ஸ்லீப்பர் செல் என விமர்சித்து திருமாவின் தலைமையையே கேள்விக்குறியாக்கினார் ஆதவ் அர்ஜுனா. நம்மால் அழைத்து வரப்பட்டவர் என்பதால் முடிந்தவரை முட்டி மோதி பொறுமை காத்து வந்த திருமா ஒரு கட்டத்தில் வேறு வழியே இன்றி ஆதவை கழட்டிவிடும் முடிவுக்கு தள்ளப்பட்டார். கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சில நாட்களிலேயே விசிகவிலிருந்தே விலகிய ஆதவ் அடுத்ததாக தாவேகவுக்கு தாவினார். எத்தனை வருடம் அரசியலில் நிலைத்து நிற்கும் விசிகவிலேயே பொதுச் செயலாளர் பதவியை கேட்டவர் தாவேகவில் மட்டும் என்ன கிளை செயலாளர் போஸ்டிங்கையா கேட்பார்? அங்கும் பதவி கேட்டு அடம் பிடித்த ஆதவுக்கு எந்த கட்சியிலும் இல்லாத தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் என்ற பதவியை வழங்கி அடைக்கலம் தந்தது தாவேக. தாவேகவில் இணைவதற்கு முன்பே விகடன் மேடையில் விஜயை கவர திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்த ஆதவ் கட்சியில் இணைந்த பிறகு விஜயையே ஓவர்டேக் செய்யும் வகையில் துடுக்காக பேசி வருகிறார். குறிப்பாக கட்சியின் பொதுக்குழு மேடையில் பேசிய ஆதவ் மூச்சுக்கு 300 தடவை ஆசான் ஆசான் என சொல்லி வந்த திருமாவையும் தாய் கழகமான விசிகாவையும் டார்கெட் செய்து அதிர்ச்சி ஊட்டினார். விசிகவை மட்டுமின்றி விஜயை இடுப்பு கிள்ளி அரசியலுக்கு வந்தவர் என சாடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையையும் கடுமையாக விமர்சித்தார். புலி மாதிரி விஜய் செயல்பட்டு வரும் நிலையில் ஆடு ஏன் குறுக்க வருகிறது என்று காட்டமாக கூறினார் ஆதவ். எங்க தலைவர் புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்கு. ஏற்கனவே திமுக எதிர்ப்பு பேச்சுகளே ஆதவ் குடும்பத்தில் கும்மி அடித்துவிட்ட நிலையில் அண்ணாமலை குறித்த விமர்சனமும் பூகம்பத்தை கிளப்பி உள்ளது. ஆதவின் மைத்துனரும் தீவிர பாஜக ஆதரவாளருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். ஆதவ் அர்ஜுனா அவருடைய மாமனார், அதாவது தன்னுடைய தந்தையின் பணத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும் தங்கள் குடும்பத்தின் நற்பெயருக்கு கேடு விளைவிப்பதாகவும் சாடியுள்ளார். அது மட்டுமின்றி ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காகவும் பொருளாதார பேராசைக்காகவும் ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து கொண்டு பிரசாந்த் கிஷோரை ஆலோசகராக அழைத்து வந்து செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டிய சார்லஸ் மார்டின் ஆதவ் அர்ஜுனா செயல்பாடுகளால் தங்களுக்கு ஏதேனும் தொந்தரவுகள் வந்தால் எங்கள் குடும்பத்தின் நற்பெயரை காக்க நீதிமன்றம் செல்லவும் தயங்க மாட்டேன் என்று தடாலடியாக அறிவித்தார். கணவரின் அரசியல் செயல்பாடுகளுக்கும் தனக்கும் தொடர்பில்லை என அவரது மனைவி ஜகா வாங்கிய நிலையில் தற்போது மைத்துனரும் கண்டனம் தெரிவித்திருப்பதால் சொந்த குடும்பத்திலேயே ஆதவ் செல்வாக்கை இழந்திருப்பதை பட்டவர்த்தனமாக்கி உள்ளது. எஞ்சி இருப்பது ஆதவின் மாமனார் மார்டின் மட்டுமே என்றாலும் அவரும் மகளுக்காகவே அமைதி காத்து வருவதாக சொல்லப்படுகிறது. குடும்பத்தினரிடமே ஆதரவை பெற முடியாத ஆதவ் அர்ஜுனா எப்படி அரசியலில் செல்வாக்கை பெறப்போகிறார் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.